உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, சனி பகவானது வக்கர நிலை எப்பேற்பட்ட பலன்களை கடகராசி என்பர்களுக்கு தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கடகராசி அன்பர்களே, சொல்லணுமா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவானது உச்ச வீடு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். நல்ல திறமையான ஒரு அருமையான ஆற்றல் கொண்ட கடகராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து எல்லாத்தையுமே பார்த்து அழகாக பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கியும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் என்னன்னே தெரியல, எனது வாழ்க்கை எதிர்நீச்சலை நோக்கியே போயிட்டுருக்கு. கஷ்டப்படுறேன், பாடுபடுறோம், ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த பலன் எல்லாம் உங்களோட இருக்கிறவங்க அனுபவிச்சிருப்பாங்க, உங்களை சார்ந்தவங்க அனுபவிச்சிருப்பாங்க, உங்களை பார்த்து பொழைச்சவங்க, நீங்கள் வழிகாட்டினவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து 2 படி 3 படி 4 படி ஏறினாலும் மீண்டும் பார்த்தா 10 படி சரியக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது எல்லா விதமான திறமையும் ஆற்றலையும் கொண்டு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய உழைப்பையும் கொண்டு ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. கடைசியாக பார்த்தா அந்த முயற்சிகளுக்கும் அந்த உழைப்புக்கேற்ற பலனை உங்களோட எந்த தகுதி இல்லாதவங்க, எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல அதே கஷ்டத்தோட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாறுதல், அடுத்து இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும்னா நமக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள் நமக்கு அமையணும். அந்த காலகட்டங்களுக்கு உண்டான வழிகள் பிறக்குமா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அஷ்டமச்சனியால் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய சனி பார்வை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விழக்கூடிய இடமே பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். அதாவது பாக்கியம்ன்றது நமக்கு தொழில் தான் பாக்கியம், வேலை தான் பாக்கியம். அந்த இடத்துல அந்த தொழில் சார்ந்த அந்த 10ஆம் வீட்டில் விழுது சனி பார்வை. அப்போ இந்த சனி பார்வை 10ஆம் வீட்டில் விழுந்தாலே தொழிலில் பல்வேறு விதமான எதிர்நீச்சல் மட்டும் கிடையாது, ரொம்ப நெருக்கடிகளையும் ஒரு மனுஷனுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரியான சோதனைகளை சந்திக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சந்திச்சிட்டீங்க. பல பேருக்கு அந்த இடத்துல 10ல் குரு கடந்த வருஷத்தில் இருக்கும்போது பதவி பறிபோகும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த 10ஆம் வீட்டில் விழுந்த இந்த பார்வையால் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, வேலை ரீதியில் மன அழுத்தங்களை சந்தித்தவங்களும் சரி, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி கடன் சுமைகள் வரைக்கும் பாதித்த உங்களுக்கு அந்த சனி பகவான் அஷ்டமத்தில் நின்று உங்களுக்கு இந்த பாதிப்பை பார்வையால் கொடுத்தார். அப்போது பார்வையால் அவர் ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும் இப்போ அவர் வக்கர நிலைக்கு ஆளாக போகிறார். வக்கர நிலைக்கு அவர் வந்தாலே சொல்லணுமா, அவர் தனது எண்ணங்கள், சிந்தனைகள் எப்பவுமே வக்கர நிலைன்றது தான் நிலை மாறி செயல்படக்கூடிய ஒரு சூழல். அந்த நிலை அந்த இடத்துல உருவாகும். அந்த இடத்துல அந்த சனி பகவானது வக்கர நிலை என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல வாய்ப்புகளை அவரை தடை பண்ணாரோ, அவரே அது எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட விஷயங்களை குறுகிய இந்த 4.5 மாதத்தில், இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் அவரே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதீத ஆற்றலோட மிக வேகமான ஒரு ஸ்பீடோட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அப்போது உங்களது வாழ்க்கையில் வேலையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. வேலையில் திடீர் ப்ரமோஷன், ஏற்கனவே கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் காரணமே இல்லாமல் தடைப்பட்டு அந்த வாய்ப்புகளை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி, நல்லதுக்கு காலம் இல்லையா, நம்ம நல்லா தானே நேர்மையாக தானே இருந்தோம், பாடுபட்டோம் இல்லையா, அதுக்கு அவ்வளோதானா, இதுதான பிரதிபலன் அப்படின்னு நினைச்செல்லாம் வேதனைப்பட்டிருப்பீங்க. அதற்குண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சிலர் வேலையிலிருந்து நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ட்டு
தொழிலுக்கு இறங்கி தொழிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எதுலேயுமே கப்புன்னு அதுலேயே இருந்திருக்கலாமா, நம்ம எடுத்த முடிவில் ஏதாவது தப்பா அப்படின்ற பல்வேறு விதமான குழப்பத்துக்கு ஆளாகி நின்று இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் இந்த குழப்பங்களிலிருந்து அழகாக தெளிவாக வெளியில் வரீங்க, ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. குறிப்பாக தொழில் செய்து தொழில் ரீதியில் எங்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய என்னுடைய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிம்மதி சந்தோஷம் கூட முதலாளி எனக்கு இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே அப்படியே மாறப்போகுது. ஒரு அருமையான வளர்ச்சி உருவாக்க போகுது. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. நீங்களும் ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போகிறீங்க. நீங்கள் பொருள் வாங்குகிற இடத்துலையும் கொடுக்குற இடத்துலையும் ஒரு அருமையான டேர்னிங், இந்த சனி பகவான் திடீர் யோகங்களால் ஒரு அருமையான ஒரு சுழற்சியை உருவாக்க போகிறார். இந்த சுழற்சியால் இத்தனை நாளாக தடப்பட்டு கிடையில் கிடக்கக்கூடிய விஷயம் கூட தூசு தட்டி அழகாக அதை வெளியில் கொண்டு வந்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். உண்மையிலேயே சொல்லணுன்னா, நீங்கள் விதைச்சி உழுது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கடைசியாக நம்ம அறுவடையை சந்திக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மாபெரும் நீங்கள் செய்த அந்த நற்பலன்களுக்குண்டான பலனை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம். எவ்வளவோ சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ நல்ல மேன்மையான நிலைக்கு போக போகிறீங்க, நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. அப்போது தொழில் சார்ந்த இடத்துல, வேலை சார்ந்த இடத்துல பார்வை விழுந்ததுனால இந்த பாதிப்புகளும் ப்ளஸ் இந்த நற்பலன்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது, இவரது பார்வை விழுந்த இடம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 2ஆம் வீடு, சூரிய பகவான் அது வீட்டில், கடகராசிக்கு இந்த சனி பார்வை 180 டிகிரியில் கரெக்டாக விழுது. அப்போ என்ன நடந்திருக்கும், பல பேர் வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும், டைவர்ஸ் வரைக்கும் சிக்கல்களும், ஏன் ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மன அழுத்தமும், இன்னும் சிலருக்கு இந்த வாழ்க்கையை ஏன் நம்ம திருமணம் செஞ்சோம், வேறு வழி இல்லை, மற்றவங்களுக்காகவாவது நம்ம வாழணுமேன்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெவல் பண்ணி கொண்டு போகக்கூடிய நிலை. இதையும் தாண்டி கூட பிறந்தவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு நிலை, எதுலேயுமே ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லை, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலை. ஏன் உங்களை பெற்றவங்களே சில நேரங்கள் உங்களை புரிஞ்சிக்காம பல்வேறு விதமான குற்றவாளியான ஒரு நிலையாக உங்களை குற்றவாளியாக்கி நிற்கக்கூடிய சூழலை உண்டாக்கியிருப்பாங்க. அப்போது நீங்கள் படுற கஷ்டமும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய மேன்மையும், நீங்கள் சுமைதாங்கிய நிற்கக்கூடிய நிலையும் யாரும் புரிஞ்சிக்காம, ஏன் இன்னும் இதை செய்யலை, ஏன் இதை பண்ணலை, ஏன் இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதானே அப்படின்ற அளவுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களுக்கும் உங்களை ஆளாக்கி நிறுத்தக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த நிலைகளில் இருந்து ஒரு மாற்றங்களும் ஒரு மேன்மைகளும் கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சனி வக்கர நிலை, அந்த இடத்துல திடீர் சுழற்சியால், அவரது ஸ்பீடால் உங்களுக்கு ஒரு மாற்றமும் மாறுதலும், திடீர் மாறுதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்தது, இந்த குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, அந்த 2ஆம் இடம், தனம், வாக்கு, கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த வாக்கில் கரெக்டாக நிற்கக்கூடியவங்க, ஆனால் அது என்னவோ தெரியல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, எதுலேயுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, என்னன்னு தெரியல. இத்தனை நாளாக வரவு செலவு, தனம் இல்லையா, கொடுக்கல் வாங்கல், அந்த தனஸ்தானம் இல்லையா, சனி பார்வை விழுந்தது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கே வாங்கணுமோ எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கொஞ்ச காலமாக இனம் புரியாத பயம், எங்கே நம்மளுடைய பேர் நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோ, நம்மளுடைய பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அதனால் இந்த பார்வையால் அந்த வரவு செலவும் தனம் செல்வம் திடீர் யோகம் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. திடீர் தொழில் ரீதியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஆன்லைன் பங்குச்சந்தை, தொலை தூரத்தில் நான் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து, இல்லை நான் வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான முயற்சிகளில் என்னுடைய சுயத்திறமையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு உருவாக்கி வந்தேன். ஆனால் இடைப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லாமே பிளாக்காகி லாக்காகி நிற்கிறேன், எனக்கு ரிலீஃபாக வழிபிறக்கமாக நினைச்ச கடகராசி என்பவர்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த தொலை தொடர்பு ரீதியிலையும் ரொம்ப தூரத்தில் இருந்து தொழில் செய்கிறவங்களும், ஆன்லைன் சார்ந்து பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்க போகுது, திடீர் யோகங்கள் அடிக்க போகுது. அந்த யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழகாக ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில்
இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இருக்கும். கவலைகள் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானது பார்வை அதற்கு அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுது. அப்போது கடகராசியினுடைய 5ஆம் இடன்றது புத்திர பாக்கியம் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடம். இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லை, புத்திர பாக்கியம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவு எடுத்து திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போது இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமான்ற குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இதில் இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் புத்திர பாக்கியம், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கணும். ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை இருக்குது, கல்வியில் அவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த சனிப்பார்வை மட்டும் அங்கே விழுந்து இந்த பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்தது நினைக்க வேண்டாம். இந்த சனி வக்ர நிலை அடையும் போது அந்த இடத்துல ஒரு திருப்பங்கள் கிடைக்கும். இதனுடன் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, குரு பார்வையும் நேரம் அந்த இடத்துல விழுது. எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு பாருங்கள். அந்த குரு பார்வை உங்களுக்கு பாக்யாதிபதியுடைய பார்வை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்க போகுது, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு கல்வி சார்ந்த மேன்மைகள் ரொம்ப அருமையாக இருக்க போகுது. இன்னும் சிலரது வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் அமைப்பை உண்டாக்கி இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்குதுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு அருமையான தருணம். குறிப்பாக ஆசைகள், லட்சியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நினச்சதை முடிப்பீங்க, நினச்சது உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் இத்தனை நாளாக நீங்கள் எடுத்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதே முடிவுகளுக்கு மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்க, இது செய், இது நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதை சக்ஸஸ் கொடுத்துருக்கும். அப்போது அந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உதவி செய்கிறதும் சரி, கொடுக்கல் வாங்கல் நல்லது செய்கிறதும் சரி, யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் இந்த அமைப்புகள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த குரு பார்வை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களது 3ஆம் வீட்டில் விழுது. அப்போ சனி பகவானுடைய பலம் அதீத ஆற்றலுடன் இருக்கிறதுனால, குரு பார்வையும் 3ஆம் இடத்துல விழுறதுனால 100% சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. சுப மேன்மைகள் உண்டாக போகுது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே விவசாயம் சார்ந்த மேன்மைகளும், பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. இந்த காலம் உங்களுக்குண்டான ஒரு பொற்காலம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து குறிப்பாக கழுத்து ப்ளஸ் பேக் பெயின் வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் முழுமையான உங்களுக்கு பலமான ரீதியில் ஒரு மாபெரும் யோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. ஆனால் இதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது உங்களுடைய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்களும். அப்போது இந்த இரண்டும் ஒன்று இணையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் 100% வெற்றி அளிக்கும். ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.